பேசவே பேசாதீங்க. என் அண்ணனை அழ வச்சிட்டீங்கல்ல. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் மாமா, இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல மாமா. எனக்காக ஒரு ஆறுதல். டேய் இங்க பாரு, உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. என்னடி என் மகன் தான் இழிச்சு வாயின்னு சொல்லி அவன் தலையில கட்டி வச்சுட்டாங்களா உன்ன? நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. இல்ல, அவங்கள யாரையாச்சும் போய் ஏமாத்த வேண்டியதானே. எங்க அண்ணனை எதுக்கு ஏமாத்துனீங்க? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஏன்னா நாம தானே இழிச்ச வாயா இருந்திருக்கோம். எவனா இழுச்சா இருப்பான் அந்த பக்கம். அதான் உன்னைய கேட்டேன். நான் எத்தனையோ தடவை சொன்னேனே. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. நானு சொன்னேன், அவங்க கேட்கல. ஓஹோ, நல்ல குடும்பம்னு சொன்னாங்களா இல்ல முட்டா குடும்பம்னு சொன்னாங்களா? அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. நீ பண்ணுவ, உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கான். நீ பண்ண மாட்டாடா, உன்னை சுத்தி இருக்கணும் வச்சு பண்ண. உங்களுக்கு முட்டாளன்னா நான் ஒரு நாளும் நினைக்கல. பார்க்க மாட்டேன், சத்தியம். நினைச்சுக்கிறேன். நீ என்னை பார்த்தா நான் மெண்டல் பே மாதிரி தெரியுதா உனக்கு? தான் பண்ணிருக்கீங்களா இல்ல ஊர் ஊரா போய் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். சண்டை போட்டதெல்லாம் போதும்னு சொல்றீல்ல, பேசாம இருக்க மாட்டியா நீ? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. உங்க அப்பா அம்மாவை போன் பண்ணி வர சொல்லுப்பா. எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள. மாமா, எதுக்கு மாமா? ஒரு பாட்டிலால தான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி.